நதிவருமுன் மணல் தருமுன் நலன் கிடைத்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரும். உலகலாம் போற்றுகின்ற ஒரு தனி மொழியே ஆகும், உலகலாம் போற்றுகின்ற ஒரு தனி மொழியே ஆகும். அழகிலா வளத்தின் மிக்க அற்புத தமிழ் வழங்கும் திலகமாய் நிலமங்கைக்கு திகழும் தமிழகத்தில் நிலவ நாம் திறந்து விட்டோம், நேர்ந்த பேரு இதன் மேல் உண்டோம். அரங்கம் நிறைந்திருக்கிற பெருமக்களுக்கும் அரங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கிற பட்டிமன்றத்து அறிஞர் பெருமக்களுக்கும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்கி வைத்து உரையாற்றி நல்லதொரு தீர்ப்பினை வழங்க காத்திருக்கின்ற அன்பிற்கினிய நடுவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அப்துல் கலாம் ஃபியூச்சர் அறக்கட்டளையின் நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமாங்கிற குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சரியா இருக்கணும் அர்த்தம். எந்த குழப்பமும் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனாலதான் சந்தேகப்படணும். நாம அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் சின்ன வயசுல இருந்து வயசு ஆக வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம்னா நமக்கே என்ன தோணும்? இவ்வளவு போராட்டத்தை தாண்டி தான் நாம வந்திருக்கோம்னு தோணும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். போராட்டமே இல்லாமல் என்ன கிடைக்காது? பூந்தோட்டம் கிடைக்காது. ஒளி தாங்காத கல் சிலையாக முடியாது. அப்ப போராட்டங்களை யாருக்கு எதிர்கொள்ள தெரிகிறதோ அவனுடைய வாழ்க்கை தான் பூந்தோட்டமாக இருக்கும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். செத்துட்டான்னா ஒரு குழப்பம். செத்துட்டான்னா ஒரு குழப்பம். அவனை புதைக்கிறதா எரிக்கிறதா? எரிச்சா பிரச்சனை இல்லை, புதைச்சா ரெண்டு பிரச்சனை. அவனை புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதான்னு. முளைக்கலன்னா பிரச்சனை இல்லை, முளைச்சா ரெண்டு பிரச்சனை.